இங்க வந்து குந்துமா. ஐயோ ஐயோ அம்மம்மா அம்மம்மா அப்பப்பா இது மட்ராஸா? ஆமா. ரெண்டு பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? போடா போடா. நம்ம பாக்கறக்கா. எப்படி இருக்கு? சென்னை உங்களுக்கு புதுசு கிடையாது. எஸ் எஸ். ஸோ இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இல்லையா? மீன் ஃபிலிம்ஸ் தான் இந்த மீன் தமிழ் படங்கள் தான் சென்னையோட അല്ലെങ്കിൽ மட்ராஸோட சோல் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம், அதாவது நீங்க கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய படங்கள், இப்போ நான் உங்க படங்கள்லாம் சொன்னேன்ல வரிசையா பார்ப்போம் அந்த மாதிரி நீங்க வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள், விரும்பி பார்த்த தமிழ் படங்கள்? ஐ திங்க் ஒரு 20 டைம்ஸ் மேலே பார்த்துருக்கேன் விண்ணை தாண்டி வருவாயா. வாவ். அது மீன் கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்கு, அது கூட தான். பர்சனல் கனெக்ஷன். பின்ன வாரணமாயிரம் அந்த மாதிரி ஒரு ஜெஸி உங்க லைஃப்ல இருந்திருக்காங்க? சின்ன ஜெஸி இருந்தது. குட்டி ஜெஸி இருந்தது. குட்டி ஜெஸி இருந்தது. அது ஸ்கூல் டைம்ல. ஆடுகளம் ரொம்ப பிடிச்ச படம். நிறைய படங்கள் இருக்கு பிரதர், ஒரு பேரு சொல்றது கஷ்டம். ஓகே. திருச்சித்திரம்பலம் அவ்வளவுதான். ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. சரி ஐயா, இப்போ என்னன்னா அதே மாதிரி தான் குட்டி ஜெஸ்ஸி அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கல்ல, நீங்க நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெஸ்ஸியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு ப்ரொபோஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல? ஆமா. என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேக்குது, இந்த பையன் மட்டும் ஏன் ஹவு he is how cute இருக்கு. he's very அதெல்லாம் cute. கேட்கும்போது வெறுப்பானாலும் பட் பரவாயில்ல, உண்மையா தான் சொல்றான். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை 2 குழந்தை இருக்கு. இந்த ஏஜ்லயும் அவர் காண்டாக்ட் இருக்காரு. அவ பாத்துக்கோங்க ப்ளீஸ், நீங்க சொல்லுங்க. ஓகே. ஒன் உங்க ஸ்டைல்ல வந்துட்டு லவபிள் ஃபேன்ஸ்க்கு. லவபிள் ஃபேன்ஸ். லவ் யூ. ஐ லவ் யூ டு. அவ்வளவுதான். சரி, ஆனா இன்னொரு டாஸ்க் ஆனா இதான் மெயினான டாஸ்க். மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால இப்போ இந்த இதுல வந்து காதல் சடுகுட சாங் வேற இருக்கு. அதனால இந்த அலைப்பாய்தையில ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. ஏ சக்தி, நீ அக்காக்கு நினைக்கல, உன்னை லவ் பண்ணு ஆனா நடந்துமோன்னு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. இதை வந்து மெட்ராஸ் ஸ்லாங்ல நீங்க வந்து சொல்ல போறீங்க. இந்த டயலாக ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு சொல்லு. சரி, ஓகே, ரெடியா? ஓகே. நீ அழகா இருக்கன்னு நான் நினைக்கல. அதை வந்து நம்ம மெட்ராஸ் ஸ்லாங்ல கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏ சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல, சொல்லுங்க. டேய் சக்தி, நீ வந்து நீ சோக்கா இருக்கன்னு நினைக்கல. டேய் சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல. சோப்பு இல்ல பிரதர், சோக்கு. சோப்பு இல்ல, சோக்கு. சோக்கு. ஏ சக்தி, நீ சோக்கா இருக்கன்னு நான் நினைக்கல. அந்த மாதிரி சோக்கு. சோக்கு. நீ வந்து சோக்கா இருக்குன்னு நினைக்கிற. உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. உன்னை டாவு உன்னை வந்து உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு தோணுனே இல்லை. ஆனா இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குது. எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குது. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் நடந்துருமோன்னு மெர்சலா இருக்கணும்ப்பா. சரி சொல்லுங்க பாப்போம். என்னடா அங்க கையாமையான்னு பேசினே இருக்கீங்க? புள்ள என்னால எவ்வளவு அழகா நம்ம ஊர் பாஷை பேசுது. ப்ரோ, என்னையா பண்ணுறீங்க? ஜோராவத கை தட்டுங்க. ബ്രോ മൈ മദർ ടങ് ഇസ് മലയാളം. இல்ல நோ ஞானும் குறைச்சு மலையாளம் சம்சாரிக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் பேசுங்க. நாடா அங்க கையாமையான்னு கூவினே இருக்கிறீங்க. என்னய்யா கையாமையா கூவிட்டு இருக்கேன். ஏம்மா இந்தா இங்க வந்து குந்து. இங்க வந்து குந்து. சிட்டிங். குந்து மீன்ஸ் இப்படி உட்கார்றதா குந்து. இங்க வந்து குந்து. ஓகே, சூப்பர். ஸ்டைல இன்னும் இழுத்து சொல்லுங்க. இங்க வந்து குந்துமா. ஐயோ அம்மம்மா அப்பப்பா. இது மட்ராஸா? ஆமா, மட்ராஸ். நான் தெரியல, வாலி இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீ. இல்ல வாலி சொல்லி கொடுத்த மட்ராஸ் இது இல்ல. சூப்பர். உண்மையிலேயே such a sportive gem you are and you have a very big opening here. நிறைய லவபிள் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க. சோ தொடர்ந்து இப்ப கேட் ஓபன் ஆயிடுச்சு. நிறைய படங்கள் நீங்க பண்ணனும் அப்படிங்கறது ஆசை இருக்கு. Thank you so much. love you everybody. Thank you so much. மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால மெட்ராஸ் அப்படினாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன? மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு 5 விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னா என்னலாம்? obviously என்னோட முதல் படம் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும். ஓகே.
அது வந்து மெட்ராஸில் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, புரியுது. அதாவது மெட்ராஸ் காரனுக்கு ஆப்போசிட்டா மெட்ராஸ் காரி, நீங்க வந்து ஒரு மெட்ராஸ் காரி ஆயிட்டீங்கன்னா எங்க 2 பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அதாவது உங்க எல்லாருக்குமே நல்ல வார்த்தை வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. போடா போடா நம்ம பக்கம் இருக்கா, ஐநாவரம் பக்கத்திலே வாயாவா, போடா அண்டவனே நம்ம பக்கம் இருக்கு, அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கான். அட பாவிகளா, பஞ்ச் டயலாகே உன்னை திட்டுற மாதிரி சும்மா சொல்லி கிடையாது. ஹலோ அக்கா, போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கா, புரியுதா உங்களுக்கு? அது என்ன கையை ஒரு மாதிரி இறக்கி சொல்றேன். இன்னொன்னு இருக்கா, லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, வஸ்டா போக கூடாது, அதுதான் முக்கியம். லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, சரிம்மா, லேட்டஸ்டா வந்தா தான் முக்கியம் டூட். ஓ, வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல வந்து. அண்ணா இவங்க இந்த டயலாக் முடிக்கும் போது அங்க இருந்து அப்படினாங்க, யாரு பாடு ஃபேன்னா இல்ல சரி. அப்போ எங்க அண்ணா ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாரு, எஸ்டிஆர் சாரோட டயலாக் ஒன்று சொல்லுவாரு, அது நீங்க சொல்வீங்களா? சொல்லுங்க. ஓகே, என்னாச்சு? ஓகே, அங்கேயா? ஓகே, வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, யாரு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வராவோ அதான் முக்கியம். எஸ், கம் ஆன் மேடம், சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க மேடம், சொல்லிட்டு போங்க மேடம். வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம். வாழ்க்கை ஒரு வட்டம். சரி, இல்லனா நான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். சரி, நான் எவ்வளவு பெரிய டயலாக் நான் சொல்றேன் பாருங்க. வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராந்த முக்கியம் கிடையாது, இல்லை, லாஸ்ட்ல யாரு ஓடி வராங்கன்னு தான் முக்கியம், யார் ஃபர்ஸ்ட் வந்தாதான் முக்கியம். ஆமா, ஓடி வாங்க. இப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுதான் முக்கியம். ரொம்ப அருமை, அற்புதமான ஒரு டயலாக். மெட்ராஸ் காரன் எங்க பார்த்தாலும் உங்களுடைய புகழ் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒன் ஆஃப் த காரணம் ஐஸ்வர்யா தத்தாவும் தான். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவங்களுடைய விசிறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவரையும் மெட்ராஸ் காரன் திரைப்படத்தை திரையில் பார்க்குமாறு கவலைப்படாதீங்க. பார்ட் 2 மெட்ராஸ் காரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 ஜெகதீஷ், நம்ம ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, அதுதான் நான் சொல்றேன். டீமோட ஓகே அங்க முடியுது. Today சீக்கிரமா SR production is coming up with some new venture and I'm தெரியும் சார். Thank you. எனக்கு புரிஞ்சு அவங்க ரொம்ப வேகமா கிளம்புறாங்க. Thank you so much. We will see at Madras Kari. Okay?